நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி. இந்த படம் பார்த்திங்கன்னா மலையாள படம் தான், டப்டு தான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டோவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் மற்ற கோ ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டோவினோ தாமஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருப்பார். அதாவது நம்ம சொல்ல சொல்ல அந்த முகத்தோடைய உருவத்தை வந்து அவர் வரைவார். வினய் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு குடோன்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து ஆசிட் ஊற்றி பற்ற வைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ எதுக்குடா அந்த சம்பவம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேக்ரவுண்டில் தான் பெரிய விஷயம் நடந்திருக்கும். அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்ற பெரிய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும். இதில் த்ரிஷா பார்த்தீங்கன்னா, அந்த கொலையை நேரில் பார்த்த ஐ விட்னஸாக அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அந்த கொலை வந்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சொல்ல வரையணும் ஒரு ஆள். அவர் தான் வந்து டோவினோ தாமஸாக இருப்பார். அவங்க த்ரிஷா அக்யூரேட்டாக சொல்ல சொல்ல அவர் வந்து வேறு மாதிரி அவர் ஃபேஸ் வந்து வேறு மாதிரி வரைஞ்சிருவார். ஆக்சுவலாக அந்த மர்டரை பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு டோவினோ தாமஸ் தான். அவரும் ஒரு 2 தடவை ஒரு முகத்தை மாற்றி மாற்றி வரைவார். இதில் வினய் பார்த்திங்கன்னா அந்த அந்த கொலை பண்ண இடத்துல வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அவர் வந்து தப்பான வீடியோக்களை வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருப்பார். அதை எடுக்கிறதுக்காக தான் வினய் வந்து இந்த போலீஸ் கேரக்டரில் நடிச்சிக்கிட்டு இருப்பார். ஸோ அவர் உண்மையாக போலீஸ் கிடையாது. அதில் படம் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக போகும். டோவினோ தாமஸ் வந்து எதுக்காக அவங்கள கொலை பண்ணுறாருன்னா, அவங்க ஃபேமிலியில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தால் பாதித்து அவங்க வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து இந்த மர்டர் பண்ணுவார். படம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக த்ரில்லிங்காக தான் போகும். ஒரு இடத்துல ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு காமன் மேன் யாருன்னு தேடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு சாதாரணமான ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு பின்னால் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருப்பார் டோவினோ தாமஸு. அது வந்து கொஞ்சம் வியக்கிறத்தனமாக இருக்கும். ஒரு செயற்கையாக இருக்கும், நம்புகிற மாதிரி இருக்காது. கிளைமேக்ஸில் நார்மலாக ஃபைட் வச்சு எல்லாம் முடிச்சுருவாங்க. த்ரில்லிங் படம் தான். ஒரு 2 ஹவருக்கு மேலே தான் இந்த படம். ஜஸ்ட்டு ஒன்ஸ் பார்க்கலாம். படம் ஓரளவுக்கு த்ரில்லாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.